மக்கள் வறுமையில வாடுறாங்க. விலைவாசியோ விண்ணமுற்ற அளவுக்கு இருக்குது. மக்களுடைய வாழ்க்கை தரம் நாளுக்கு நாள் மோசமாயிட்டு போகுது. ஆனா பாகிஸ்தான் ஆட்சியாளர்களோட கவலை எல்லாமே ஏவுகணை தயாரிப்புல இருக்குது. நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணை தயாரிப்புல பாகிஸ்தான் மும்முரமாக இருப்பதா அமெரிக்கா கவலை தெரிவிக்கிறாங்க. இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்துடைய நோக்கம் என்ன, பாகிஸ்தான் இதை வச்சு என்ன செய்ய திட்டமிடுறாங்க அப்படிங்கிற முக்கிய கேள்வி எழுந்திருக்குது அப்படின்னு அமெரிக்க துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் ஃபின்னர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இந்த ரக ஏவுகணைகள் அமெரிக்கா வரைக்கும் சென்று தாக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். நவீன தொழில்நுட்பம் கொண்ட ஏவுகணை திட்டத்தை பாகிஸ்தான் உருவாக்கி இருக்கிறாங்க. இதுல நீண்ட தூரம் சென்று தாக்கும் பாலிஸ்டிக் ஏவுகணை அமைப்புகள் முதல் பெரிய ராக்கெட் மோட்டார்களை சோதனை செய்யக்கூடிய திறன் கொண்ட சாதனங்கள் வரைக்கும் இதுல அடங்கும். ஒரு சில நாடுகள் மட்டும்தான் அமெரிக்கா வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய திறன் கொண்ட அணு ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் வச்சிருக்கிறாங்க. இந்த நாடுகள் அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா ரஷ்யா, வடகொரியா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் தான். இப்போ பாகிஸ்தானும் இதனை தயாரிப்பது அமெரிக்காவிற்கு அச்சுறுத்தலாவே பார்க்கப்படுது. பாலிஸ்டிக் ஏவுகணை தயாரிப்புல ஈடுபட்டிருக்கக்கூடிய 4 நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அந்த நிறுவனங்களுக்கு தடை விதிப்பதாகவும் அமெரிக்கா சொல்லியிருக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்திற்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதில் ஈடுபட்டதாக சொல்லி சீனாவை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் மேலும் பல நிறுவனங்கள் மீதும் கடந்த செப்டம்பர் மாதம் அமெரிக்கா தடைகளை விதிச்சாங்க. இப்போ பாகிஸ்தானுடைய சூத்திரதாரி யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. சீனா தான் பாகிஸ்தானுக்கு இத்தகைய ஆயுதங்களை வழங்கி கொம்பு சீவி விடுது. இந்தியாவுக்கு மட்டுமல்ல, இன்னும் இன்று அமெரிக்காவுக்கும் இது அச்சுறுத்தலாக பார்க்கும் நிலை உருவாகி இருக்குது. அதனாலதான் ஏற்கனவே பாகிஸ்தானிடம் உள்ள அணுகுண்டு குறித்து சந்தேகங்கள் எழுந்திருக்குது. சீனாவின் பின்புலம் இதில் இருப்பதாகவே சந்தேகிக்கப்படுது. இப்போ அமெரிக்காவிற்கு சவால் விடும் விதத்துல அந்த நாட்டு அரசியல்வாதிகள் பேச தொடங்கி இருக்காங்க. அமெரிக்கா எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தா நாங்க சீனாவோட நெருங்குவோம் அப்படின்னு பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் பேட்டி அளிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தேசிய பாதுகாப்புத்துறை செயலாளர் அஜித் தோவல் சீனாவுக்கு போய் அந்த நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஈயை சந்திச்சிருக்கிறாரு. வங்கதேச விவகாரத்திலையும் பாகிஸ்தான் விவகாரத்திலையும் இந்தியாவுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் இப்போ சீனா பக்கம் இந்தியாவுடைய பார்வையை திருப்பி இருக்குது. இதன் மூலம் எடுக்கப்படக்கூடிய ராஜதந்திர முடிவுகள் அமெரிக்காவை பாகிஸ்தானுக்கு எதிராக திருப்பும்னு எதிர்பார்க்கப்படுது.